பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள எழுப்புதலுக்குரிய எந்த ஒரு தேவ மனுஷனும் பணம் சம்பாதிக்கிறதுக்குள்ள வரமாட்டான். பணத்தை ஒரு பொருட்டாவே என்ன மாட்டான், அவன் அதை ஒரு பகுதியாகவே எடுக்க மாட்டான். ஏன்னா கொண்டு போக முடியாது. எப்படி நம்ம போகாமச்சில் பணத்தை தோல்ல போட்டா பறப்போம், ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாகும் போது ஆண்டவரே கொஞ்சம் நிறுத்துங்கள் ஐயா, நான் அதாவது காணிக்கை பிரித்த பணம் இங்கே கட்டுக்கட்டாக மூட்டை மூட்டையாக வைத்திருக்கிறேன், அதை நான் தூக்கி தோளிலே போட்டுக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒரு நொடி பொழுதிலே நீங்கள் என்னை மறுரூபமாக்குங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டேன் ஆண்டவரை, இப்ப என்னை பறக்க வையுங்கள். அப்படியா? இப்படி ஊழியம், அதாவது எழுப்புதல் சொல்ற ஊழியம் வருவானா? சாப்பாட்டை ஆமா நேரத்துக்கு நேரம் தின்னுட்டு மலருவானா? ஆமா, அவன் என்ன செய்வான், தேவ சமூகத்தில் அழிஞ்சு போற ஆத்துமாக்களுக்காக ஆமா அங்க என்ன செய்வான், துக்கத்தோட காணப்படுவான். ஆமா, அதுவே அவனுக்கு என்ன செய்ய அப்படின்னா அநேக பகுதியில் வேதனைகள், துக்கம், கண்ணீர், உபத்திரவங்களோடு அழிந்து போற ஜனங்களுக்காக பரிதபித்துக் கொண்டிருப்பான். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்கிற, வாக்கு தத்துவம் ஒரு பகுதியில் தீர்க்க தரிசன பெருவிழா, ஒரு பகுதியில் பாடலின் ஆர்ப்பரிப்பு, ஒரு பகுதியில் நடனமாடி தோத்தரிப்போம். இவைகள் எல்லாம் சபையை பாலாக்கி என்ன செய்கிறது, கல்லர் குகையாய் மாற்றினது என்று 2018 ஜனவரி மாதம் முதல் வாரம் 5ஆம் தேதி ஆண்டவர் என்ன செய்தாங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை கல்லர் குகையாய் இவர்கள் தான் மாற்றி இருக்கிறார்கள். கல்லர் குகையாக தேவ பிள்ளையே, நீங்கள் நன்றாய் என்ன செய்தீர்கள், ஓடினீர்கள். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? யாருன்னு கேட்டா இன்னைக்கு பரலோகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த பாடகன், இந்த பொய்யான வாக்குத்தத்தம் கொடுக்கிறவன், இந்த பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி ஏமாத்துறவன், இந்த நடனமாடி ஜனங்களை வழி தப்ப பண்ணிக்கிறவன், இந்த 4 பேர் தான் இன்னைக்கு என்ன செய்கிறான், இந்த கள்ள ஊழியர்கள் தான் இன்னைக்கு ஜனங்களை, நீங்க நன்றாய் ஓடிக்கொண்டு இருந்தீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக பண்ணினவர் யார்? ஆண்டவரே, இவர்கள் தான். இவர்கள் சொன்னதை நீ ஏன் கேட்டாய்? இவர்கள் என்னை ஏமாத்தி விட்டார்கள். உனக்கு புத்தி எங்க போனது? உன் புத்தி பேதலித்து போனதா? சத்தியத்தை பார்த்து நடந்திருக்க வேண்டியது தானே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஜனங்களை ஏமாத்தி வஞ்சித்து இந்த 4 பேர் என்ன செய்கிறாங்க, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக செய்கிறவனாய் இருக்கிறாங்க. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புல கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும் இந்த நூதனமான கள்ள உபதேசம், இது இயேசு கிறிஸ்துடைய புதிய ஏற்பாடு உபதேசம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 ஆண்டு ஊழியத்தில் எங்கேயும் தீர்க்க தரிசன பெருவிழா நடத்தல, எங்கேயும் வாக்குத்தத்த திருவிழா நடத்தல, எங்கேயும் நடனமாடி தோத்தரிக்கல. இல்லைன்னா அப்போஸ்தலருக்கு நடனமாடி தோத்தரிங்க, நடனமாடி பாட்டு பாடுங்கன்னு சொல்லல.